Next, puberty, பருவமடைதல். The reproductive system in both males and females becomes functional and an increase in sex hormone production resulting in puberty. அதாவது இது ஒரு ப்ராசஸ். பியூபர்ட்டிங்கிறது ஒரு ரீப்ரொடக்டிவ் சிஸ்டமில் ஒரு ப்ராசஸ். எதனால் அந்த பியூபர்ட்டி நடக்குதுன்னா செக்ஸ் ஹார்மோன்ஸ் வந்து என்ன ஆகும்னா ப்ரொடியூஸ் ஆகணும், ப்ரொடியூஸ் ஆகி தான் நமக்கு இந்த பியூபர்ட்டிங்கிறது நடக்கும். திஸ் பெனாமினன் டென்ஸ் டு ஸ்டார்ட் ஏர்லியர் இன் ஃபீமேல்ஸ் தேன் இன் மேல்ஸ். இந்த பெனாமினன்னா ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி பியூபர்ட்டிங்கிற நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா மேலை விட ஃபீமேல்ஸில் தான் ஏர்லியராக இருக்கும். சரியா? ஜென்ரலி boy attains puberty between the age of 13 to 14 years. ஆன்லைன் பாய்ஸ்க்கு இந்த பியூபர்ட்டி பருவமடைதல் பார்த்திங்கன்னா 13 to 14 இயர்ஸில் நடக்கும். while girls reach puberty between 11 to 13 years. அதே வந்து ஃபீமேலுக்கு பார்த்தோன்னா 11 to 13 இயர்ஸ்லேயே நமக்கு பியூபர்ட்டி வந்து அட்டைன் ஆயிடுவாங்க. In male, the onset of puberty is triggered by the secretion of the hormone testosterone in the testis. நம்ம இப்போ தான் ஸ்ட்ரக்சரல் டெஸ்டிஸோட ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். அங்கே வந்து நம்ம டெஸ்டோஸ்டிரோன்கிற ஹார்மோன் பேர் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? இந்த பியூபர்ட்டியை வந்து ட்ரிகர் பண்ணுறது எதுனா இந்த டெஸ்டோஸ்டிரோன் தான். இந்த ஹார்மோன் தான் தூண்டி விடுது. சரியா? ட்ரிகர்னால் தூண்டி விடுறது. சரி, அந்த டெஸ்டோஸ்டிரான் செக்ரீட் ஆகி அதை தூண்டி விட்டால் தான் பியூபர்ட்டிங்கிறது மேலில் நடக்கும். In female, the secretion of estrogen and progesterone. அன்லைன் மேலுக்கு வந்து ஒரே ஒரு ஹார்மோன் தான் டெஸ்டோஸ்டிரோன். அதே ஃபீமேலில் பார்த்தோம்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான். அன்லைன் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான் ஃப்ரம் த ஓவரி. அது எங்கேருந்து செக்ரீட் ஆகுதுன்னா ஓவரியிலேருந்து செக்ரீட் ஆகுது. அந்த ரெண்டு ஹார்மோன்னால தான் ஃபீமேல் வந்து பியூபர்ட்டி அட்டைன் பண்ணுறாங்க. The secretion of both male and female hormones are under the control of the pituitary gonadotropins, luteinizing hormone and follicle stimulating hormone. FSH online. FSHனா follicle stimulating hormone. அதாவது இந்த போத் மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன் எல்லாமே இந்த கண்ட்ரோலில் தான் இருக்குது. எது கண்ட்ரோல்னா பிட்யூட்ரி கொனடோட்ரோஃபின்ஸ் லூட்னைசிங் ஹார்மோன். அதாவது எல்ஹெச்னா லூட்னைசிங் ஹார்மோன், கொனடோட்ரோஃபின்ஸ் லூட்னைசிங் ஹார்மோன் அண்ட் ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் FSH. இந்த ரெண்டோட கண்ட்ரோலில் தான் எது இருக்குதுன்னா மேல் அண்ட் ஃபீமேல் ஹார்மோன். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரெண்டு ஹார்மோன் பார்த்தோம்ல, டெஸ்டோஸ்டிரான் மேலில், ஃபீமேலில் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான். இந்த ஹார்மோன் எல்லாமே எதோட கண்ட்ரோலில் இருக்குது? LH அண்ட் FSH கண்ட்ரோல் தான் இருக்குது. சரியா? ஒன் வேர்டில் கேட்கலாம். மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் ப்ராசஸ் ஆஃப் ஓவுலேஷன். இப்போ மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் மாதவிடாய் சுழற்சி வந்து எப்படி நடக்குது, என்னென்ன ஸ்டேஜஸில் அட்டைன் ஆகுது? மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்னால் மாதவிடாய் சுழற்சி. The cyclic events that takes place in a rhythmic fashion during the reproductive period of a woman's life is called menstrual cycle. இந்த மாதவிடாய் சுழற்சிங்கிறது பெண்களோட வாழ்க்கையில் அந்த இனப்பெருக்க பீரியட், ரீப்ரொடக்டிவ் பீரியட் இருக்குல்ல, அப்போ வந்து நடக்கக்கூடிய சில ஈவெண்ட்ஸ் தான். சரியா? மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்ங்கிறது ஒரு விமனோட லைஃப்பில் ரீப்ரொடக்டிவ் பீரியடில் நடக்கக்கூடிய ஒரு சைக்கிள். அது எப்படி நடக்கும்? ரிதமிக்காக இந்தந்த ஸ்டேஜ் அடுத்தடுத்து இந்த ஸ்டேஜ் நடக்குங்கிறது அந்த ரிதமிக் ஸ்டேஜ் ஈவெண்ட்ஸாக நடக்கக்கூடிய அந்த ரீப்ரொடக்டிவ் பீரியட் தான் என்னது? menstrual cycle. In human females, the menstrual cycle starts at the age of 11 to 13 years, which marks the onset of puberty and is called menarche. Online அந்த சைக்கிளில் வந்து 11 to 13 வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த ஸ்டேஜை வந்து என்னென்னு சொல்கிறாங்கன்னா menarcheன்னு சொல்கிறாங்க. அண்ட் Jesus around 48 to 50 years of age at the stage is termed menopause. அதே வந்து பார்த்திங்கன்னா இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகுறது தான் என்னதுன்னா மெனோபாஸுங்கிறது. சரியா? அந்த மெனோபாஸ் அது எப்போ நடக்கும்னா 48 to 50 ஏஜுக்குள்ளே அந்த ஸ்டேஜ் நடந்துடும். அதுதான் என்னென்னு சொல்கிறாங்கன்னா மெனோபாஸ். அதாவது மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் வந்து ஸ்டாப் ஆகிறதுக்கு பேர் தான். சீஸ்னால் என்ன? நின்றுது அப்படின்னு அர்த்தம். சரியா? மெனோபாஸுங்கிறது. ஓகே, அந்த பியூபர்ட்டி அந்த சைக்கிள் என்னென்னு சொல்கிறோன்னா மெனார்ச். அதாவது அந்த ஏஜ் அட்டைன் பண்ணுறத மெனார்ச்னு சொல்கிறோம். ஸ்டாப் அட்டன் பண்ணுறது மெனார்ச், அது ஸ்டாப் ஆகிறது மெனோபாஸ். ஓகே, அன்லைன். The reproductive period is marked by characteristic events repeated almost every month in physiologically normal women, 28 days with minor variation. Online பொதுவாக இந்த மென்ஸ்ட்ருவல் சைக்கிள் அப்படிங்கிற அந்த டைம் பீரியட் பார்த்திங்கன்னா 28 நாட்கள் தான்.
ஆனால் சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கலாம். சிலருக்கு 25th டேஸில் அட்டன் ஆகலாம், சில பேருக்கு 30 to 31. பேசிக்காக பார்த்திங்கன்னா 28 டேஸ் தான். ஆனால் கொஞ்சம் மைனர் வேரியேஷன் வந்து முன்ன பின்ன இருக்கலாம். ஒன் வேர்டில் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. மென்ஸ்ட்ரல் சைக்கிள் வந்து எத்தனை நாள்னா 28 டேஸ். The menstrual cycle consists of 4 phases. இந்த menstrual cycleங்கிறது 4 phases-ஐ விமென்ஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஓகே, அதாவது இந்த 28 நாள் இருக்கு இல்லையா, அதில் இந்த 4 ஸ்டேஜும் வந்து அட்டன் ஆகிருக்கும். பேசிக்காக 28 நாள், அது கூட குறையாக இருக்கலாம். ஆனால் இந்த சைக்கிள், இந்த மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் இந்த 4 ஸ்டேஜஸ் வந்து நடக்கும். ஃபஸ்ட்டு வந்து மென்ஸ்ட்ரல் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ், அன்லைன் மென்ஸ்ட்ரல் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ், அதாவது ஃபஸ்ட் டேலேருந்து 5th டே வரைக்கும் அந்த நமக்கு பீரியட்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த இதுதான் பார்த்திங்கன்னா மென்ஸ்ட்ரல் ஃபேஸுங்கிறது. அது எத்தனை நாளுக்குன்னா 5 டேஸ். சில பேர்த்துக்கு அதை விட இன்க்ரீஸாகவும் இருக்கலாம். பேசிக்காக வந்து நம்ம என்ன சொல்லலாம், 5 டேஸ் சொல்லலாம். செகண்ட் பார்த்திங்கன்னா ஃபாலிகுலார் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், அன்லைன் ஃபாலிகல்ஸ் ஃபார்ம் ஆகிற அந்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்கிறோம், ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ் சொல்கிறோம். அது 6th டேலேருந்து 13 டே வரைக்கும். தேர்ட் பார்த்திங்கன்னா ஓவுலேட்டரி ஃபேஸ், அதாவது ஓவுலேஷன் நடக்கக்கூடியது. அடுத்து லூட்டியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். ஓகே, இந்த 4 ஃபேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. மென்ஸ்ட்ரல் ஆர் டெஸ்ட்ரக்டிவ் ஃபேஸ், தென் ஃபாலிகுலார் ஆர் ப்ரோலிஃபரேட்டிவ் ஃபேஸ், தேர்ட் ஒன் ஓவுலேட்டரி ஃபேஸ், ஃபோர்த் ஒன் லூட்டியல் ஆர் செக்ரேட்டரி ஃபேஸ். இப்போ இந்த பாக்ஸில் தான் அதை பற்றி ஒன்றுனா கொடுத்துருக்காங்க. ஈவெண்ட்ஸ் ஆஃப் மென்ஸ்ட்ரல் சைக்கிள் பார்த்திங்கன்னா இப்போ 4 ஸ்டேஜ் கொடுத்துருக்காங்க சொன்னேன்லே, அது கொடுத்துருக்காங்க. மென்ஸ்ட்ரல் ஃபேஸ், அப்புறம் ஃபாலிகுலார் ஃபேஸ், ஓவுலேட்டரி ஃபேஸ், தென் லூட்டியல் ஃபேஸ். மென்ஸ்ட்ரல் ஃபேஸ் பார்த்திங்கன்னா 1 to 5 டேஸ், அங்கே 4ங்கிறத 1ஆக மாற்றிக்கோங்க. 1 to 5 டேஸாக இருக்கும். சேஞ்சஸ் இன் ஓவரி என்ன நடக்கும்னா, டெவலப்மெண்ட் ஆஃப் ப்ரைமரி ஃபாலிக்கல்ஸ், ப்ரைமரி ஃபாலிக்கல் வந்து உருவாக ஆரம்பிக்கும். சேஞ்சஸ் இன் யூட்ரஸில் என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னா, பிரேக் டவுன் ஆஃப் யூட்ரின் எண்டோமெட்ரியல் லைனிங் லீட்ஸ் டு ப்ளீடிங், அதாவது நமக்கு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்லாம் என்னென்னு தெரியும், ப்ளீடிங் ஆகிறது தான். ஸோ அது நடக்கும். அப்புறம் ஹார்மோனல் சேஞ்சஸ், டீக்ரீசஸ் இன் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். சரியா, இந்த டைமில் வந்து மெயினாக நமக்கு இந்த சேஞ்சஸ், அப்புறம் இந்த ஹார்மோனல் சேஞ்சஸ் முக்கியம். என்ன ஹார்மோன் வந்து அதிகம் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதாங்கிறது. இப்போ மென்ஸ்ட்ரல் சைக்கிளில் டிக்ரீஸ் இன் ப்ரோஜெஸ்ட்ரான் அண்ட் ஈஸ்ட்ரோஜன். ஓகே, செகண்ட் ஸ்டேஜ் இஸ் கால்ட் ஃபாலிகுலார் ஃபேஸ். டேஸ் பார்த்திங்கன்னா 6th to 30th டே வரைக்கும். சேஞ்ச் இன் ஓவரி, primary follicles grow to become a fully mature Graafian follicle. ஃபாலிக்கல் வந்து என்ன ஆகும்னு பார்த்தோம், ஃப்ளூயில் ஃபில்ட் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறும்னு பார்த்தோம். ஸோ அதே மாதிரி ப்ரைமரி ஃபாலிக்கல் வந்து ஃபுல்லாக மெச்சூரான கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. சேஞ்சஸ் இன் யூட்ரஸில் எண்டோமெட்ரியம் ரீஜெனரேட்ஸ் த்ரூ ப்ரோலிஃபரேஷன். எண்டோமெட்ரியங்கிறது அந்த கருப்பை சுவர், அந்த யூட்ரஸ் வால்க்கு இன்னொரு நேம் தான் எண்டோமெட்ரியம். அங்கே தான் என்ன ஆகும்னா இந்த ஃபெர்டிலைஸ்டு எக்கை வந்து தங்க வைக்கும், இம்ப்ளான்ட் பண்ணி தங்க வைக்கும். ஸோ வந்து எண்டோமெட்ரியம் வந்து ரீஜெனரேட் ஆகுது, திரும்பவும் உருவாக ஆரம்பிக்குது. எஃப்எஸ்ஹெச் அண்ட் ஈஸ்ட்ரோஜன் இன்க்ரீசஸ். எஃப்எஸ்ஹெச் என்னென்னு சொன்னேன், ஃபாலிகுல் ஸ்டிமுலைசிங் ஹார்மோனும் ஈஸ்ட்ரோஜனும் இன்க்ரீஸ் ஆகுது. தேர்டு வந்து ஓவுலேட்டரி ஃபேஸ், 14th டே. இப்போ தான் இங்கே தான் இந்த ஓவுலேஷன் நடக்க போகுது. த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர்ஸ் அண்ட் ரிலீசஸ் த ஓவம். கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி எதை ரிலீஸ் பண்ணுது, ஓவம்னா எக்கு. இப்போ எக்கு தான் என்ன ஆகணும், ஸ்போமோட சேர்ந்து நமக்கு ஃபெர்டிலைசேஷன் உருவாகணும். ஸோ அந்த எக்கு உருவாக்குற பார்ட்டுக்கு பேர் தான் என்னது, கிராஃபியன் ஃபாலிக்கல்ங்கிறது. ப்ரைமரி ஃபாலிக்கல் வந்து மெச்சூர் ஆகி கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறுது. அந்த கிராஃபியன் ஃபாலிக்கல் ரப்சர் ஆகி என்னவா நமக்கு ரிலீஸ் பண்ணுதுன்னா ஓவம்க்கு இன்னொரு நேம் என்னென்னு பார்த்தோம், எக்குன்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்கா. கிராஃபியன் ஃபாலிக்கல் வந்து ரப்சர் ஆகி ஓவத்தை ரிலீஸ் பண்ணுது, ஓவம் ஆர் எக்கை ரிலீஸ் பண்ணுது. இன்க்ரீஸ் இன் எண்டோமெட்ரியல் திக்னஸ். எண்டோமெட்ரியம் என்ன ஆகுனா கொஞ்சம் கொஞ்சமாக திக்னஸ் ஆகிட்டே இருக்கும். இந்த சைமல்டேனியஸாக எண்டோமெட்ரியல் திக்னஸும் ஒரு சைடு நடந்துகிட்ருக்கும். இந்த ப்ரைமரி ஃபாலிக்கல் வந்து கிராஃபியன் ஃபாலிக்கலாக மாறி அது அப்படியே ஓவமாகவும் மாறும். அந்த ப்ராசஸ் நடந்துகிட்ருக்கணும். இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நமக்கு நடக்கலைனாலும் நமக்கு ஃபெர்டிலைசேஷன் நடக்காது. இப்போ எக்கு வந்து நல்லா ரப்சர் ஆகி நல்லா இருக்குது அப்படின்னாலும் நமக்கு எண்டோமெட்ரியம் வால் லேயர் வந்து அந்த திக்னஸ் பார்ட்டிகல் திக்னஸ் வரலைன்னா என்ன ஆகாது, எனக்கு அந்த எண்டோமெட்ரியம் தான் கருவை பதிய வைக்கிறது. ஃபெர்டிலைசேஷன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து இம்ப்ளான்ட் பண்ணக்கூடிய இடமே எண்டோமெட்ரியம் தான். அங்கே திக்னஸ் கரெக்டாக வரலைன்னா நமக்கு இம்ப்ளான்டேஷனுங்கிறது நடக்காது. ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கணும். இப்போ இந்த ஸ்டேஜில் என்ன பீக்கில் இருக்குன்னா, எல்ஹெச் லூட்னேசிங் ஹார்மோன் வந்து பீக்கில் இருக்குது. அடுத்து லூட்டியல் ஃபேஸ், லாஸ்ட் ஃபேஸ் பார்த்திங்கன்னா 50th to 28th லாஸ்ட் நாள் வரைக்கும் இருக்கக்கூடாது. இந்த டேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க.
emptied Graafian follicle develops into corpus luteum. அந்த மீதி இருக்கக்கூடிய அந்த Graafian follicle வந்து corpus luteum டெவலப் ஆகுது. அன்லைன் emptied Graafian follicle develops into corpus luteum. Endometrium is prepared for implantation if fertilization of egg takes place. If fertilization does not occur, corpus luteum degenerates, uterine wall ruptures, bleeding starts and unfertilized egg is expelled. இங்கே ரெண்டு சான்சஸ் இருக்குது. ஒன்று ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சு, சக்ஸஸாக நடந்துருச்சு அப்படின்னா எண்டோமெட்ரியமில் என்னாகுன்னா அந்த ஃபெர்டிலைஸ் ஆன எக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆகும். இம்ப்ளான்ட் என்னது? பதிய வைக்கிறது. எண்டோமெட்ரியமில் தான் அந்த எக்கு வந்து ஃபெர்டிலைஸ் ஆன எக்கை வந்து பதியணும். பதிஞ்சால் தான் அடுத்த ஸ்டேஜுக்கு நமக்கு போக முடியும். ஸோ சப்போஸ் எண்டோமெட்ரியம் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃபார் இம்ப்ளான்டேஷன் if fertilized of egg takes place. சரியா? if fertilization does not occur, இப்போ நம்ம பார்த்தது வந்து ஃபெர்டிலைசேஷன் நடந்துருச்சுன்னா ஃபெர்டிலைஸ்ட் எக்கு வந்து எண்டோமெட்ரியமில் இம்ப்ளான்ட் ஆகும். சரியா? இப்போ ஃபெர்டிலைசேஷன் கருவுறுதல் நடக்கலை அப்படின்னா does not occur, corpus luteum degenerate, corpus luteum அழிஞ்சிரும். corpus luteum எப்படின்னு பார்த்தோம்? Graafian follicle தான் கார்பஸ் லூட்டியமாக மாறுது. எம்டியட் மீதி இருக்கக்கூடிய அந்த Graafian follicle அது வந்து டீஜெனரேட் அழிய ஆரம்பிச்சிடும். யூட்ரின் வால், அந்த யூட்ரஸோட வால் லேயரும் ரப்சர் ஆயிரும். ரப்சர் ஆச்சுன்னா என்ன ஆகுனா ப்ளீடிங் ஸ்டார்ட் ஆயிரும். அந்த கரு பதியலை அப்படின்னா அந்த அங்கே இருக்கக்கூடிய எல்லா இதுவுமே என்ன ஆகுனா ப்ளீடிங்கில் வெளியேற ஆரம்பிச்சிடும். அன்ஃபெர்டிலைஸ்டு எக் இஸ் எக்ஸ்பெல்டு. அது அந்த ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. ஃபெர்டிலைசேஷன் நடந்திருந்தால் நமக்கு அது பதிஞ்சிருக்கும். ஃபெர்டிலைசேஷன் நடக்காதனால அந்த அன்ஃபெர்டிலைஸ்ட் எக்கும் சேர்ந்து நமக்கு ப்ளீடிங்கில் வெளியேறும். அங்கே இருக்கக்கூடிய அந்த வால் லேயர், அப்புறம் அந்த கார்பஸ் லூட்டியம், அன்ஃபெர்டிலைஸ்டு எக் எல்லாமே நமக்கு ப்ளீடிங் மூலமாக வெளியேறிடும். ஓகே, இங்கே ஹார்மோனல் சேஞ்சஸ் என்ன நடக்குதுன்னா LH and FSH டிக்ரீசஸ். LHம் லூட்னேசியம் ஹார்மோனும் follicle stimulating ஹார்மோனும் குறையுது. கார்பஸ் லூட்டியம் ப்ரொடியூசஸ் ப்ரோஜெஸ்ட்ரான் and its level increases followed by a decline if menstrual bleeding occurs. அந்த கார்பஸ் லூட்டியம் வந்து ப்ரோஜெஸ்ட்ரானை உருவாக்கி அந்த லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ண வச்சு நமக்கு menstrual bleeding வந்து நடக்கிறதுக்கு இது யூஸ் ஆகுது. ஓகே, these phases show simultaneous synchrony of events in both ovary and uterus. ரெண்டுமே simultaneously எப்படி நடக்குதா? ovary and uterusல நடக்குது. changes in the ovary and the uterus are induced by the pituitary hormones. அதாவது pituitary gland இருக்கக்கூடிய மெயின் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா LH and FSH. இது ரெண்டும் சேர்ந்து தான் நமக்கு இது ப்ராசஸையே வந்து தூண்டிவிடுது. LHனா லூட்னேசிங் ஹார்மோன், FSHனா ஃபாலிக்கல் ஸ்டிமுலேசிங் ஹார்மோன். அண்ட் ஓவரியன் ஹார்மோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான். ஓவரியில் இருக்கக்கூடிய ஹார்மோனுக்கு பேர் ஈஸ்ட்ரோஜன் அண்ட் ப்ரோஜெஸ்ட்ரான். இதெல்லாம் நமக்கு முக்கியமானது. சரி, அந்த நேமெல்லாம் இந்த போர்ஷனை பொறுத்தளவுக்கு. சரியா? இன்ஃபர்மேஷன் பிட். Menstruation is a periodical phenomenon that continues from puberty to menopause. menstruation மாதவிடாய் சுழற்சிங்கிறது ஒரு பீரியட், ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நிகழக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. எப்போருந்து எப்போ வரைக்கும்னா puberty to menopause. pubertyனா பருவமடைதல், மெனோஃபாஸ்னா மாதவிடாய் வந்து நிற்கிறது. சரியா? இதில் பியூபர்ட்டிலேருந்து மெனோஃபாஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த பீரியாடிக்கல் ஃபெனாமினா என்னன்னு சொல்கிறேன்னா menstruation. This will happen if the released ovum is not fertilized by the sperm. எப்போ இந்த menstruation நடக்குதுன்னா ஓவம் ஸ்பெர்மால் ஃபெர்டிலைஸ் ஆகலை, கருவுறுதல் நடைபெறலை. சரியா? ஸ்பெர்மும் ஃபியூஸ் ஆகலை, ஃபெர்டிலைசேஷன் நடக்கலை. அப்படி தான் என்ன நடக்கும்னா மென்சுரேஷன் நடக்கும். லேக் ஆஃப் மென்சுரேஷன் ஜென்ரலி இண்டிகேட்ஸ் ப்ரெக்னென்சி. சப்போஸ் நமக்கு மென்சுரேஷன் 28 டேஸ்க்கு அப்புறம் வரலன்னா நமக்கு என்னென்னு எடுத்துக்கலாம்? அதை ப்ரெக்னென்சின்னு அப்படின்னு எடுத்துக்கலாம். சரியா? அதை நம்ம ப்ரெக்னென்சின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா?